தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் 60 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. கோவை கார் குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை. மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான நுழைவுத் தேர்வில் தமிழ்நாடு மாணவர்களுக்கு சிக்கல். கொரோனா காரணமாக 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் இல்லாததால் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாமல் அவதி. மின் இணைப்புடன் ஆதாரை இணைப்பதற்கு இன்றே கடைசி நாள். மேலும் கால நீட்டிப்பு வழங்கப்படாது என மின்வாரியம் திட்டவட்டம். குரூப் 4 தேர்வு முடிவுகள் மார்ச் மாதத்தில் வெளியாகும். அதிகமானோர் எழுதியதால் தாமதம் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விளக்கம். புதிதாக 470 விமானங்களை வாங்கும் ஏர் இந்தியா நிறுவனம். போயிங் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். ஏர் இந்தியா, போயிங்குடனான ஒப்பந்தம் இருநாட்டு உறவை மேலும் வலுப்படுத்தும். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடல். வரி முறைகேடு புகாரில் டெல்லி, மும்பையில் உள்ள பிபிசி நிறுவனங்களில் வருமான வரித்துறை ஆய்வு. மத்திய அமைப்புகள் அரசியல் கருவிகளாக பயன்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் ரப்பர் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. 50 வாகனங்களில் வந்து தீயை அணைத்த வீரர்கள். ஆதித்யா ராம், அம்பாலால், அசோக் ரெசிடென்சி உள்ளிட்ட 4 கட்டுமான நிறுவனங்களில் 2வது நாளாக வருமான வரி சோதனை. கணக்கில் வராத 5 கோடி ரூபாய் சிக்கியிருப்பதாக தகவல்.